பூர்வீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காதா, வாழ்க்கையில் ஒரு நல் வாழ்க்கை எங்களுக்கு அமையாதா என்று இயங்கக்கூடிய நெஞ்சங்கள், என் மகள் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய மகன் வாழ்க்கை எப்படி இருக்கும், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ திருமணம் ஆகும், என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி பிரச்சனைகள் என்று பல நேரங்களில் மனிதர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு ஏதாவது உதவி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அடிச்சாம்பாறு மணியன்னு சொன்ன மாதிரி இறைவனுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம்தான் இந்த நேரம். நல்ல நேரம். இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மாதம் வந்து அமாவாசை வரும் சார். அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கிறத பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. நாளை தினம் அமாவாசை, அமாவாசையினுடைய சிறப்புகள், அன்றைய நாள் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் சார்? அதாவது அமாவாசை, பௌர்ணமி என்ற 2 நாட்கள் அதிக முக்கியமான நாட்கள். இதில் பௌர்ணமி அப்படின்னு சொன்னோம்னா குலதெய்வ வழிபாடு செய்யணும். நம்ம வாழ்க்கையில் உயரணும், நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம வம்சாவளி வழங்கணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் வேணும். நம்ம அப்பா, நம்ம தாத்தா, நம்ம முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை போய் கும்பிடும்போது நமக்கு வேறாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடிமண் புதஞ்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகளை கூட குலதெய்வங்கள் தீர்த்து கொடுக்குது. இது ஒரு புறம். அமாவாசை என்ற ஒரு அற்புதமான நாளை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூட்சமும் இருக்குது அதில். அந்த அமாவாசைனா என்னன்னா, நம்முடைய பித்ருக்கள், நம்முடைய அப்பா வழி முன்னோர்கள், அம்மா வழி முன்னோர்கள், அவர்கள் வாழ்ந்து மறைந்தவர்கள் தெய்வங்களாக நின்று நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டுவார்கள். அந்த அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு. அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது தான் சோறு போடணுங்கிற அவசியம் இல்லை. பல பேர் உயிரோடு இருக்கும்போதே கவனிக்கிறது இல்லை. உயிரோடு இருக்கிற போது மட்டுமில்லை, அவர்கள் மறைந்த பிறகும் அவர்களுக்கு உணவு எடுக்கக்கூடிய அந்த பழக்கத்திற்கு பேர் தான் அமாவாசை தர்ப்பணம். அவர்களை நினைச்சு, உங்களை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் என்று சொல்லி எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். இதில் என்னங்க நல்ல விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜாதகம் காட்டுது. பித்ரு தோஷம் ஜாதகம் சொல்லுது. பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், அப்படி தோஷங்கள் இருக்கு. இந்த தோஷங்கள் நம்மளை அணுகக்கூடாது. வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம அமாவாசை தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணும். எள்ளும் தண்ணீரும் இறைத்தவர்களுக்கு உணவை கொடுக்கிற போது அவர்கள் மனமகிழ்கிறார்கள். அதனால அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அந்த அமாவாசை தர்ப்பணம் கொடுத்துட்டு நம்ம வேண்டிக்கிட்டுறோம் பித்ருக்கள்கிட்ட, என்னுடைய குடும்பத்தில் இப்படி கஷ்டம் இருக்கு, என்னுடைய மகனுக்கு இப்படி கஷ்டம் இருக்கு அப்படின்னு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம். அந்த வேண்டுதலை உங்கள் முன்னோர்கள் முன்னின்று உங்கள் வேண்டுதலை நடத்தி கொடுப்பாங்க. அதற்கு ஒரு அற்புதமான தருணம் அமாவாசை நாள். அந்த நாளில் தர்ப்பணம் கொடுங்கள். முக்கியம், நாளைய தினம் அமாவாசை. இன்னைக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு போதாயன அமாவாசை. போதாயனத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இந்த அமாவாசையை இன்றைக்கு கடைபிடிப்பார்கள். அப்படி கடைபிடிப்பதனாலே கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுக்கிரகமும் கிடைக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை பிரச்சனையும் தீர்க்கிறது. இன்னைக்கு போதாயனத்தை பின்பற்றாதவர்கள், அமாவாசையை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள், நாளைய தினம் அந்த அமாவாசையை கண்டிப்பாக பின்பற்றுங்க. உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சாஸ்திரிகளை பார்த்து இது எப்படி செய்யணும் கேட்டு அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து பழகுங்கள். உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே செல்வதை நீங்க பார்க்கலாம். அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார், மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்கம்மா, சுமதி பேசுறேங்கம்மா, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? தம்பிக்காரு கேக்குறேங்கம்மா. அவருடைய பேரு, வயது சொல்லுங்கம்மா. 24/9/1997. சரிம்மா, அவருடைய பேர் என்ன? மாரிமுத்து. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்கம்மா. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், கும்ப லக்னம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க?
திருப்பத்துக்காகவும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமாங்கிறக்காக கேட்க. அரசு வேலைக்காகவும் திருமணத்திற்காகவும் கேக்குறீங்க, தொடர்ந்து பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். மாரிமுத்து என்ன படிச்சிருக்காரு? வக்கீல் படிச்சிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. அதாவது மாரிமுத்துடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வேலையில திண்டாட்டம், செட்டில் ஆகிறது திண்டாட்டம் இப்போ இருக்கு. இப்போ இருக்குன்னா எப்பவுமே இருக்குமா வாழ்க்கையில்? அப்படி கிடையாது. இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம், கிடைக்கக்கூடிய யோகமும் இவர் ஜாதகத்தில் அந்த நல்ல வாய்ப்பு காட்டுது. அதனால் அரசு வேலைக்கு இவர் முயற்சி செய்யலாம், அந்த யோகம் இருக்கு. சுக்கிர பகவானுடைய அனுகூலமும் இந்த ஜாதகத்தில் இருக்கு. அது 2028 இவருக்கு திருமணத்தை முடிச்சு கொடுக்கும். 2028 ஆரம்பத்தில் பெண் வந்து கிழக்கு திசையிலிருந்து வருவார். வாழ்க்கை வந்து மிக நன்றாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். பார்வதியுடைய பேருடைய பெண் வரப்போறாங்க. வந்த பிறகு ஒரு வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம், நல்ல உத்வேகத்தை கொடுப்பாங்க. மனைவி என்பவள் மந்திரி நாங்கள் பாருங்க. அதாவது ஒரு ஆணால பிழைக்க தெரியாத ஆணுக்கு கூட ஒரு மனைவி வந்த பிறகு உத்வேகம் சில ஆண்களுக்கு கிடைச்சி முன்னேறாங்க பாருங்க. அப்படி நல்ல ஒரு மனைவி வாய்க்க போறாங்க. இவர் வாழ்க்கை வெகுவாக முன்னேறும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில், அம்மன் கோயிலில் போய் வெள்ளிக்கிழமைகளில் இவர் கும்பிட்டுக்கிட்டு இருக்கணும். வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி இவர் வழிபாடு செய்கிற போது அற்புதமான வாழ்க்கை இவருக்கு அமையும். இவர் வந்து துலாம் ராசி, கும்பராசி பெண்ணை மணமுடித்தால், அதில் இந்த ராசியில் ஏதாவது ஒரு ராசி பெண்ணை மணமுடித்தால் அந்த ராசி பொருத்தமும் அற்புதமாக இருந்து வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? அந்தியூருங்க. என்னம்மா? அந்தியூர் 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 அந்தியூர்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. யாருக்கா கேக்குறீங்க? எங்க வீட்டுக்காருக்காருங்க. கணவரோட பேர் சொல்லுங்க, அவருடைய வயது சொல்லுங்கம்மா. செல்வன். இது எங்க வீட்டுல சண்டானிட்டே இருக்கிறீங்க. சரிம்மா, அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா? கும்பராசி. லக்னம் நட்சத்திரம் என்ன? லக்னம் நட்சத்திரம் என்னன்னு தெரியுமா? நட்சத்திரம் சதயம். சரிம்மா, ஒற்றுமைக்காக கேட்டிருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. இந்த குடும்ப ஒற்றுமைன்னு இருக்கு பாருங்கம்மா, வாழ்க்கையில பெரிய விஷயம் குடும்ப ஒற்றுமை. ஒருத்தர் மேஷ ராசியில பிறக்கிறாங்க வச்சுக்கோங்க, எந்தெந்த ராசியை இணைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிடத்தில் ஜாதகம் பார்க்கும்போது இந்த ராசி பொருத்தத்தை சொல்லுவோம். ஒரு மேஷராசிக்காரர்களையும் சேர்த்து வச்சாலே வாழ்க்கையில் போராட்டம். மேஷராசிக்காரர்களையும் ரிஷபராசிக்காரர்களையும் சேர்த்து விட்டால் அங்கே ஒரு சந்தோஷம். மேஷத்தையும் மிதுனத்தையும் சேர்த்து விட்டால் மிதுனத்துடைய அட்வைஸில் மேஷம் உயருது. அப்படி ஒரு தாற்பயங்கள் இருக்குது. அந்த மாதிரி கும்பராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்காச்சு அப்படின்னா நல்லா இருந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு கோபம் வந்துருச்சுன்னா அந்த கோபத்துக்கு பயப்படணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ இந்த புது தமிழ் வருஷம் பிறந்திருக்குமா, 14ஆம் தேதி புது தமிழ் வருஷம் பிறந்திருக்கு பாருங்க. இது பேர் என்ன பேர்? பராபவ தமிழ் வருடம். இந்த பராபவ தமிழ் வருடம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னா சதயம் நட்சத்திரத்தில் தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு. சதயம் நட்சத்திரத்துக்காரர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு ஆண்டு பலன்கள்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால இவருக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகணும். தஞ்சை பெரிய கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துவிட்டு வருகிற போது சதயம் நட்சத்திரத்திலே பிறந்த இவருடைய குணங்கள் மாறும், வாழ்க்கை சிறக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உருவாகுமா. வாழ்த்துக்கள். சரி, எல்லாருக்குமே வந்து இந்த ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த இதய சம்பந்தமான பிரச்சனை, இப்போ வந்து ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம செல்ல வேண்டிய கோவில்கள் எதாக இருந்தால் சொல்லுங்கள். அந்த உடல் நலம்ங்கிறது மிக மிக முக்கியம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொல்கிறார். ஆரோக்கியம் பாஸ்கரம் அப்படிங்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். காசு பணத்தை சேர்த்தவங்க கூட வயதான காலத்தில் சொல்கிறாங்க அந்த காசு பணம் எனக்கு உதவலையேங்கிறாங்க. ஆரோக்கியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம பணத்துக்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருந்துட்டேனே, என் தேக ஆரோக்கியத்தை பார்க்கலையே அப்படின்னு முதியவர்கள், அஸ்ட்ராலஜிக்கு வரக்கூடியவர்கள், பல பேர் கன்சல்டேஷனுக்கு வரக்கூடியவங்க சொல்கிறாங்க. அப்போ தேக ஆரோக்கியம் முக்கியம். தேக ஆரோக்கியம் நமக்கு இருக்குமா இல்லையாங்கிறது ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து 4வது ஸ்தானம் பாதிக்கப்படுகிறதா, கடகராசியில் பாதிப்பு இருக்கா, 4வது ஸ்தானம் பாதிக்கப்படுகிறதா, இல்லை எப்படி இருக்குங்கிறத வச்சுக்கிட்டே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஜாதகத்தில் இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கான்னு. 6வது ஸ்தானத்துக்கு ரோகஸ்தானம்னு ஒரு ஜாதகத்தில் பேர். அதை வைத்துக்கொண்டு தான் உங்களுக்கு என்ன வகையான ரோகங்கள் வரும்னு ஒரு ஜோதிடரால் அதை கணிக்க முடிகிறது. ஒருத்தருக்கு ஆயுள் கண்டம் இருக்குது அப்படின்னா அவருடைய ஜாதகத்திலேயே அற்ப ஆயுள் இருக்குன்னா அந்த லக்னாதிபதியை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். அதே போல் அஷ்டமாதிபதியை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஆக்சிடென்ட்,
அஷ்டமஸ்தானம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட முடியும். இதையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்காக ஒரு கஸ்டமர் வந்தவுடனே உன்னுடைய மரணகாலம் இதுன்னு சொல்லக்கூடாது ஜோதிடர். அவர்கள் கேட்காமல் அதை பேசக்கூடாது. அப்போ ஒரு ஜாதகத்தை உடல்நலம் சம்மந்தமாக பிரச்சனைகள் வருது. குறிப்பாக நீங்கள் கேட்ட கேள்வி இதயம் சம்மந்தமான பிரச்சனை. அவள் இதயத்தை பறி கொடுக்குறாங்க காதலில், அது வேற. ஆனால் இதயம் சம்மந்தமான நோய்கள் வருது அப்படின்னா ஒரு நல்ல கோயில் இருக்கா அப்படின்னா அற்புதமான கோயில் இருக்குது. திருநின்ற ஊரில் இருக்கக்கூடிய இருதயாலீஸ்வரர் கோயில். இந்த இருதயாலீஸ்வரர் கோயிலில் சென்று வழிபாடு செய்கிற போது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை இறைவன் வழங்குகிறார். ஆகவே திருநின்ற ஊர் சென்று நீங்கள் ஒரு வழிபாடு செய்யுங்கள், இறைவனுடைய பேரருள் கிடைக்கும். ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் எல்லாத்துக்குமே இறைவனுடைய அருள் வேணும், எங்களுடைய பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னா இருதயாலீஸ்வரரை வழிபடணும். மிக முக்கியமான இன்னொரு தெய்வம் யார்? மருத்துவர்கள். மருத்துவ ஆலோசனையை விட்டு நான் கோயிலில் மட்டும் நிற்கிறேன்னு சொல்லக்கூடாது. நல்ல மருத்துவர்கள் கிடைப்பதற்கும் மருத்துவ ஆலோசனை கிடைப்பதற்கும் தெய்வங்கள் உதவும். ஆகவே இருதயாலீஸ்வரரை சென்று திருநின்ற ஊரில் வழிபாடு செய்யுங்க. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அவர் ஒரு மருத்துவர், அதை புரிஞ்சுக்கோங்க. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? மதுரையில இருந்து மீனாட்சி பேசுறேங்க. அருமைமா, யாருக்கா கேக்குறீங்க? என் பையனுக்காண்டி கேட்கணுங்க. மகனோட பேரு வயது சொல்லுங்கம்மா. என் மகன் பேரு செந்தூர் பாண்டிங்க. 16/2/97ங்க. சரிம்மா, ராசி நட்சத்திரம் லக்னம் மட்டும் சொல்லுங்க. ரிஷபராசி, மிருகசீஷம், கடகலக்கணங்க. சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க மகனுக்காக? அவருக்கு கல்யாணம் ஆகணுங்க. நாங்க கொஞ்சம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க முன்னேறதுக்கு ஏதாவது சொல்லுங்க சார். கவலைப்படாதீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம்மா. வணக்கங்க சார். அதாவது காலை நேரத்தில் ஒரு அருமையான தெய்வத்துடைய பேரோடு வந்து நிற்கிறீங்க. நாங்கள்லாம் வந்து போற்றி வணங்கக்கூடிய மதுரை மீனாட்சியுடைய பேரே உங்களுடைய நல்ல பேராக இருக்குமா, ரொம்ப மகிழ்ச்சிமா. உங்கள் ஜாதகத்தில் அவன் பையனுடைய ஜாதகத்தை சொல்கிறீங்க ரிஷப லக்னம் அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா, உங்கள் குடும்ப தோஷம் இருக்குமா, ரொம்ப அதிகமாக இருக்குமா குடும்ப தோஷம். குடும்ப ஸ்தானத்தில் இப்போ மாந்தியுடைய நிலையை நான் பார்க்குறேன். முன்னோர்களுடைய தோஷம், அவர்கள் செய்த பாவங்கள் இந்த குடும்பத்தை வாட்டுதுன்னு இருக்குது. பணப்புழக்கத்தில் கூட திண்டாட்டம் இருக்குது. கடுமையான மன உளைச்சல், பண விஷயங்களில் திண்டாட்டம், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியின்மைங்கிறது இந்த ஜாதகம் காட்டுது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான விஷயங்கள் இருக்குது. இது விலகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது பாண்டி கோயிலுக்கு போகணுமா. மதுரையில் தான் இருக்கீங்க, பாண்டி கோயிலுக்கு போகணும். பாண்டி கோயிலுக்கு ரெகுலராக நீங்கள் போய் வழிபாடு செய்துக்கிட்டு வரணும். அதே மாதிரி மொட்டை கோபுரம் போங்க. மொட்டை கோபுரம் முனீஸ்வரனை வழிபாடு செய்வதும் அற்புதமான பலன்களை தருமா. மதுரை மண்ணில் இல்லாத கோயில்கள் கிடையாது, அற்புதமான பலனை தருது. இம்மையில் நன்மை தருவார் இருக்கார் பாருங்க. இந்த பிறவியிலேயே நமக்கு பிரச்சனைகள் தீரணும்னா இம்மையில் நன்மை தருவாரை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கும். சரி, உங்கள் அன்பு மகனுக்கு திருமணம் பற்றி கேட்டீங்க. இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கு நான் பரிகாரம் சொல்லிட்டேன். உங்கள் மகனுக்கு திருமண தடை வந்து விலகக்கூடிய காலம்னு 2029 காட்டுதுமா. கொஞ்சம் காலம் தள்ளி வருது. ஸோ சீக்கிரம் நடக்கணும்னா குலதெய்வத்தை போய் ஒரு முறை கும்பிட்டுட்டு வாங்க, நல்ல செய்தி வரும். பத்திரிக்கை அனுப்புங்க, நானும் வந்து கலந்துக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் எந்த ஊர்லேருந்து? நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்கம்மா. டிவி பார்க்காம ஃபோன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. சேலத்துல இருந்து பேசுறோங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? ஹலோ அம்மா, யாருக்கா கேக்குறீங்க? நீங்க பேசுறது பையனுக்காக எங்க பையன் ஜாதகத்தை கேக்குறோம். சரிம்மா, பையனோட பேரு வயது சொல்லுங்கம்மா. பையனுக்கு வந்து 12 வயசு. சரி, அது வந்து இப்படி குடும்ப பிரச்சனையால இப்ப பிரிஞ்சு இருக்கிறோம் அப்பா அம்மாவும். அதான் என்னன்னு கேக்குறோம். அவருடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. அதான் மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், மேச லக்கினம். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. வணக்கம்மா. சொல்லுங்க சார். உங்களுடைய நட்சத்திரம் என்ன? உங்க வீட்டுக்காரருடைய நட்சத்திரம் ராசி என்னம்மா? என்னுடைய நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். சரி, அது கும்ப ராசி. சரிங்கம்மா. அதாவது இது என்ன ஒரு அமைப்பு உங்க வீட்டில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஏழரை சனியுடைய பிடியில தான் இந்த குடும்பம் இருக்கு. மேஷராசியில பிறந்த உங்க பையனுக்கும் ஏழரை சனி, இப்போ கும்பராசியில இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஏழரை சனி. உங்க வீட்டுக்காருக்கு இப்பதான் அர்த்தாஷ்டம சனி விட்டு இந்த வருஷம் தான் உங்களுக்கு விட்டுச்சு இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலைகள் இதனாலேயே இந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்குது. வீண் பிடிவாதங்கள் இருக்குமா குடும்பத்துல? ஒரு ஈகோ பார்க்கறது, வீண் பிடிவாதம் குடும்பத்தில் இருக்கு. அந்த பிடிவாதம் உங்க பக்கத்துலையும் ஜாதகத்தை சுட்டி காட்டப்படுது. நீங்களும் அதை விட்டுட்டு போகணும். உங்க வீட்டுக்காரருக்கு எடுத்தறிந்து பேசக்கூடிய ஒரு குணம் தெரிகிறது. இந்த பிரச்சனைகள் தீரணும். விருச்சிக ராசி கும்பராசினா சனி
செவ்வாய் சேர்க்கை ஆகிடுது. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய ஜாதகங்களே திண்டாடும். அந்த சனி செவ்வாய் தொடர்பு தான் உங்களை பாதிக்குது. அப்படி இருக்குன்னா சுப்பிரமணியன் வழிபாடு செய்யணும். சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாயுடைய தொடர்பு இருக்குனாலே சுப்பிரமணியன் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யணும். திருச்செந்தூருக்கு போங்க, முருகப்பெருமானை வழிபடுங்க. திருத்தணிக்கு போங்க, முருகப்பெருமானை வழிபடுங்க. இந்த 2 கோயில்களுக்கும் போயிட்டு வாங்க. நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு குடும்பத்திலே ஒற்றுமையை கொண்டு வந்து கொடுக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல செய்தி வருமா? வாழ்த்துக்கள்மா. சார், இந்த தீய சக்திகள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இந்த ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா? அதே மாதிரி இது வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருடைய ஜாதகங்களையும் இந்த தீய வினைகள் பாதிக்கிறது இல்லை. நம்ம ஜாதகத்தில் நமக்கு கண்திருஷ்டி யாரால் வரும், எப்படி வரும், அது எப்படி பாதிக்கும்னு ஒவ்வொரு ராசிக்கும் கண்திருஷ்டி விஷயங்கள் இருக்கும். நம்மளுடைய வீடியோ கூட போய் பார்த்தாலே தெரியும், நிறைய இப்படி கொடுத்துருப்போம். அதே போல் இந்த ஏவல் பில்லி சூனியம் அப்படிங்கிற விஷயங்கள் பாதிக்குதானா? சிலரை பாதிக்கிறது. அந்த ஏவல் பில்லி சூனியம் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னா அதுக்குள்ள பரிகாரங்கள் இருக்குது. அதாவது முதல்ல நம்ம தூய்மையாக இருக்கணும், தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும், வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அலங்கோலமான வீடுகள், அசிங்கமான இடங்கள், வீட்டை துப்புரவில்லாமல் வீட்டுக்குள்ளே எச்சில் துப்புறது, வீட்டில் அசிங்கமாக வச்சிருக்கிறது, தூய்மை இல்லாமல் வைத்திருப்பது, இதெல்லாம் கெட்ட சக்திகள் இழுத்துக்கிட்டு வந்துடும். ஒரு ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தொடர்பு இல்லாமல் அந்த செய்வினைங்கிறது ஒன்று வரவே வராது. 100க்கு 99 பேருக்கு செய்வினையே இருக்காது. அது 100க்கு 99 என்ன, 1999 இருக்காது. ஆனால் பலருக்கு நமக்கு செய்வினை இருக்கிறதா கற்பனையில் இருப்பாங்க. எல்லார் ஜாதகங்களும் இப்படி இருக்கிறது இல்லை. பல பேர் ஜாதகத்தை காட்டுவாங்க, சார் செய்வினை தோஷத்தில் எனக்கு பாதிப்பு இருக்குது சார். ஜாதகத்தில் ஒன்றுமே இருக்காது. அப்படி இல்லையேங்கம்போ. அப்போ பலருக்கு அது மனப்பிரமை, சிலருக்கு தான் அது பாதிப்பு ரொம்ப ரேராக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு தெரிந்த பரிகாரம், உங்கள் வீட்டிலேயே படிகாரம் இருக்குது பாருங்கள், படிகாரத்தை கம்பளி கயிற்றினால் கட்டி, கம்பளி நூல் இருக்குது பாருங்கள், அந்த கம்பளி கயிற்றினால் கட்டி வீட்டு வாசலில் தொங்க விடணும். அதை தொங்க விட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த தீய சக்தி வீட்டுக்குள்ளே நுழையாது. இந்த ஒரு நம்பிக்கை நம்மளுடைய முன்னோர்கள் விதைச்சிருக்காங்க பாருங்க, அதை செய்யணும். வீட்டை சுத்தமாக வச்சிருக்கணும், காலை மாலை வீட்டில் விளக்கேற்றணும். இப்படிலாம் தொடர்ச்சியாக செய்து வருகிற போது அந்த வீட்டிலே தெய்வ சக்தியை குடியிருக்க ஆரம்பித்து விட்டால் தீய சக்திகள் உள்ள நுழையாது, தைரியமாக இருக்கலாம். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. மேடம் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து? திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க மேடம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? பையனுக்கா கேக்குறேங்க மேடம். பையனோட பேரு வயது சொல்லுங்க. பையனோட பேரு டி கவினுங்க. வயசு 23ங்க. மகர ராசி, திருவோண நட்சத்திரங்க. லக்னம்மா? பிறந்த நேரம் 20. அது பரவாயில்ல, லக்னம் மட்டும் சொல்லுங்க. லக்னம் சிம்ம லக்னம் 1ஆம் பாதங்க. வியாழக்கிழமை மாலை 5:12க்கு பிறந்தானுங்க. சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க? பையன் உடம்பு ஆரோக்கியத்துக்காக கேக்குறேங்க மேடம். 2023 இருந்து உடம்பு கொஞ்சம் ஆரோக்கிய பாதிப்பா இருக்குதுங்க, தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்குதுங்க. சரிம்மா, அதுக்காக சார் கேட்கணும். பேசுங்க சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க சார். மகிழ்ச்சிமா, எனக்கும் மகிழ்ச்சிமா. நான் ட்ரை பண்றேங்க சார். நல்லதுமா. உங்க அன்பு மகனுக்குமா சிம்ம லக்னம் மகர ராசி அப்படின்னு சொல்லிட்டாலேம்மா நோய் தாக்கம் இருக்கும்னு அர்த்தம்மா. சிம்ம லக்னம் மகர ராசினாலே நோய் தாக்கம் இருக்குன்னு அர்த்தம். இந்த நோய், இந்த தோல் நோய் விரைவில் விடுபடணும். அதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் உங்கள் மகன் ஜாதகத்திலே இருக்குமா. பிள்ளையார்பட்டி போயிட்டு வரணுமா. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று வாரீர், பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யிலை கண்ட உண்மையின் கண்ணதாசன் பாடி இருக்கார். பிள்ளையார்பட்டிக்கு போகணும். பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போய் அருகம்புல் மாலையை விநாயகருக்கு அணிவிக்கணுமா. இதை மாதத்திற்கு ஒரு முறை செய்து பாருங்க. ஒரு 3 மாதத்திற்கு பிறகு பாருங்க, இவருக்கு ஏற்பட்ட நோய் தொந்தரவு நல்ல விலக ஆரம்பிச்சிடும். நவம்பர் மாதம் வருகிற போதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம், உடல் நலத்தில் நல்ல மாற்றம் வரும். உடனடியாக பிள்ளையார்பட்டி போங்க. அந்த கற்பக விநாயகருடைய அனுக்கிரகத்தினாலே உங்கள் அன்பு மகன் நோயிலிருந்து விடுபடுவது உறுதி உறுதி உறுதி. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? ஹலோ, நான் என் பிள்ளைக்கு பாக்குறேங்க. சரிம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் மலைமன் நகர்ல இருந்து. சரிம்மா, பையனோட பேரு வயது சொல்லுங்க. பையனுக்கு பேரு பிரபாகரன், வயது 34. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி உத்திராட நட்சத்திரம், ராசி மீன ராசி, நட்சத்திரம் உத்திராடை.
உத்திரட்டாதி. சரி, லக்னம் தெரியுமா? லக்னம்லாம் எனக்கு அவ்வளவு ஞாபகம் சரிம்மா, இல்லம்மா. என்ன கேள்வியோ கேளுங்க சார் கிட்ட. அவனுக்கு வந்து கல்யாணம்னாவே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லினுக்கிறான். எனக்கும் வயசு 60 ஆகுது. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்துலமா நீங்க சொல்லக்கூடிய இந்த நட்சத்திர நிலையை வச்சுக்கிட்டு நான் இப்ப பார்க்கிறேன். நிறைய குழப்பங்கள் தென்படுதுமா அவருடைய மனசுல. லைஃப்ல செட்டில் ஆகுறதுலயும் பிரச்சனை இருக்கு, மனசு குழப்பமும் இருக்கு. நீங்கள் இருப்பது மறைமலை நகர்ல, நான் இருப்பது நங்கநல்லூர்ல, 2 பேருமே சென்னையில இருக்கோம். அதனால ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு முன் அனுமதி வாங்கிக்கிட்டு என்னை நேரடியாக நங்கநல்லூரோ இல்லை டி நகர்லயே வந்து என்னை சந்தியுங்க. உங்கள் அன்பு மகன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வாங்க. முழுமையான விவரங்கள் எனக்கு வேணும். அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் அன்பு மகனுடைய மனதிலே மாற்றம் வருவதற்கும் திருமண ஆசையவருக்கு உருவாவதற்கும் நல்ல வாழ்க்கை அமையறதுக்கும் நான் வழிகாட்டுறேம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றி அழைத்தமைக்கு. என்னதான் நம்ம பொதுவான பலன்கள் சொன்னாலும் குறிப்பிட்ட பேருக்கு வந்து நேர்ல வந்து சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. மிக்க நன்றிம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கீங்க. ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆலோசனை வழங்க நான் தயாராக இருக்கேன். சென்னையில் நங்கநல்லூர்லேயும் டி நகர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் முன் அனுமதி வாங்கிட்டு நேரடியாக என்னை சந்திக்கலாம். வெளியூரில் இருக்கேன் சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கவலை வேண்டாம். இதே எண் தான், இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் வந்து உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வழங்குவாங்க. கட்டணம் செலுத்தி நீங்கள் ஆலோசனைகளை பெற முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.